ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாப்பா 2 பேருமே அவங்க பெரியம்மா கூட குருநாசாமி கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. நேற்று நாங்கள் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி பெரியம்மா கூட 2வது ரவுண்டிங் போகிறாங்க. அவங்க பெரியம்மா கூட போனால் தான் ஜாலியாக இருக்குமா, அதான் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க 20-22 பேர்கிட்ட போகிறாங்கங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நான் வந்து தறி ஓட்டுற வேலை கொஞ்சம் இருக்கிறதுனால நான் போகலைங்க. சரி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதுவும் போய்க்கலான்ட்டு இன்றைக்கி போய்க்கலான்ட்டு விட்டுட்டேங்க. இப்போ வந்து காலைல 2 பேருமே சாப்பாடு இங்கே சாப்பிடவே இல்லை, நம்ம வீட்டிலைங்க. அவங்க பெரியம்மா வீட்டில் தான் சாப்பிட்டாங்க. ஈவினிங்குமே நைட்டுமே அங்கே போய் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 11 மணிக்காட்டம் வீட்டுக்கு போயிடுவாங்கங்க. ஃபுல்லாக 11 மணிக்கு விளாண்டுட்டு 12 மணிக்கு தான் போவாங்க. அவங்க வீடும் பக்கத்தில் இருக்கிறதுனால. இப்போ வந்து சாப்பாடு மிஞ்சமாயிடுச்சுங்க. அவங்களும் ஹஸ்பண்டு விருந்துக்கு போயின்னு நைட்டே விருந்துக்கு போயிட்டாங்க, கெடா விருந்துக்குங்க. இப்போ வந்து சாப்பாடு வந்து சூடாக வறுத்துக்கலான்ட்டுங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், வரமிளகாய், தக்காளிங்க. லைட்டாக வரமிளகாய் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தீஞ்சிருச்சுங்க. நல்லா காஞ்சிருக்கு வரமிளகாய், அதனாலங்க. இப்போ வந்து அதில் சாப்பாடை போட்டு உப்பு போட்டு கழுவிட்டா சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இங்கே லைட்டாக மழை தூளிட்டுருக்கறனால. எங்கள் ஊர் பக்கம்னா சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி காலையில் தக்காளியை வறுத்து சாப்பிட்டுக்குவாங்க. நிறைய சாதம் மிஞ்சிருச்சுன்னா நைட்டே புளி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருவாங்க. காலைல வந்து நம்ம தாளித்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இது மாதிரி தாளிச்சுங்க சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.